பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த ரவுடி ஆல்வினை கோவையில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு, விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் ஆல்வின். இவர் மீது பந்தயசாலை காவல் நிலையத்தில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்த நிலையில் இன்று அதிகாலை கொடிசியா மைதானத்தில் இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான தனிப்படையினர், தலைமை காவலர் சந்திரசேகர், தலைமை காவலர் ராஜ்குமார், தலைமை காவலர் சசி ஆகியோர் ஆல்வினை பிடிக்க முயற்சித்த போது ஆல்வின் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு தாக்கிய போது தலைமை காவலர் ராஜ்குமார் என்பவரின் இடது மணிக்கட்டு பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்படுத்திவிட்டு மற்ற காவலர்களையும் தாக்க முயற்சித்து ஓட முயன்ற போது உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தற்காப்பிற்காக தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் சுமார் 2:35 மணிக்கு 2 கால் முற்றிலும் துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்துள்ளார். தற்பொழுது அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது. இந்த சம்பவம் கோவையில் ஒரு சிறிய பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.